ஃபர்ஸ்ட் அந்த அவர்கிட்ட ஒரு ஒரு பெப்பியா இருக்கு. அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற ஒரு மூடு இருக்குல்ல, அதாவது அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு என்ன செய்ய போறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ரஜினிகாந்த் சார் வந்து 96ல வந்திருந்தா, விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தால், இப்படி ஒரு சிலது இருக்குல்ல, அதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஒரு அந்த மாநாடுல அந்த நடந்து வந்து எல்லாம் வந்து துண்டை வீசும்போது எடுத்து எடுத்து மேல போட்டு வந்தாரு. அது மாபெரும் ஃபுட்டேஜ். அவர் என்ன செய்ய போறாருங்கிறது இனிமேல் நமக்கு தெரியும். நான் சமீபத்தில் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க இதுக்கு போனப்போ அங்கே தனியாக சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்போ நான் பர்சனலாக வந்து அவர்கிட்ட அவரை நான் என்ன மாதிரி பார்க்குறேன், வந்தால் அவர் என்ன மாதிரி இருப்பாருங்கிறது ரொம்ப பர்சனலாக பேசியிருக்கேன். ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு, மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம், அந்த காலகட்ட சூழல், அது எல்லாம் கூட சேர்ந்து தான் தீர்மானிக்கும். அது கண்டிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக இருப்பார். அதுக்கான தகுதி இவர்கிட்ட இருக்கு. நான் அசிலேட்டர் அந்த வந்து அவரோட ஒரு படம் நான் அசிலேட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாருன்னா 100% செய்வார். ஒரு நிமிஷம் லேட்டாகவும் வர மாட்டாரு, முன்னாடி வர மாட்டாரு, பர்ஃபெக்டா இருப்பார். எந்த படமாவது விஜய் படம் ஆண்டியில் நின்று போச்சு, இது மாதிரி ஷூட்டிங் நடக்கல, ஒத்துக்கிட்டு பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அவர் ஒரு வேலையை செஞ்சாருன்னா அவளை பர்ஃபெக்டா செய்வார். அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு.